ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பவேஷ் விஷன். நான் உங்கள் பவேஷ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் இந்த விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம சயின்ஸ் பற்றியோ இல்லை ஹிஸ்ட்ரி பற்றியோ டெக்னாலஜி பற்றியோ பேச போகிறது கிடையாது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி கிளிக் பண்ணியிருப்பீங்களா, சரி ஏதாவது சொல்லுவோம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணியிருப்பீங்களா, அந்த விஷயத்துக்காக கிடையாது. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ கம்மிங் டு த திங், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா அது வந்து நம்மளுடைய லைஃப் அப்டேட். சரி, அதுக்கெலாம் முன்னாடி நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுது. பவேஷே, இது நம்மளுடைய யூஸ்வல் பேக்ரவுண்ட் கிடையாது, நீ எங்கேயோ இருக்க ஆனால் எங்கே இருக்குன்னு தெரிலன்றது எனக்கு புரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கும். நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா தடா செக் போஸ்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஒன்று வரும். அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ளே வரணும். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான். இது வந்து பக்கா ஆந்திரா. தமிழ்நாடு பார்டர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளிப்லாம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே இன்னைக்கு நான் ஊருக்கு வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு வேண்டுதல். நம்ம குலதெய்வத்துக்கிட்ட, முனீஸ்வர்கிட்ட. ஸோ அவரோட டெம்பிள் இங்கே இருக்குது, அதுதான். ஸோ முக்கியமாக வேண்டிக்கிறதுக்காக தான் வந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய தடங்களால் தள்ளி 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 போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, இது பண்ணணும், கண்டிப்பாக இது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறது. இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அண்ணா நகரில் திருவிகா பார்க் இருக்கு இல்லையா. ஸோ திருவிகா பார்க்கில் வந்து நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தார். ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீஷனோட ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இருந்தது. சரி, அப்படியே முடிச்சிடலான்னு பார்த்தா அது முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே திருவிகா பார்க்கில் அன்றைக்கி அந்த 2 செக்யூரிட்டி அங்கிள்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து, இல்லைப்பா நீ கிம்பிள் தான் எடுத்துகிட்டு போகக்கூடாது, உள்ளே வேணா மொபைல் வேணா எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. மொபைல் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயாச்சு, கிளம்பி போயாச்சு. சரி, நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட போய் பேசிட்டு இருந்துக்கலாம் ஹைஜீன்ஸில் உட்காந்து. அது ஒரு தனி கதை. சரி, அதை தொடர்ந்து சரி அங்கே தான் முடியல, நம்ம வீட்டு பக்கத்தில் போயிட்டு அங்கே ஒரு பார்க் இருந்தது. சரி, அங்கேயாவது போயிட்டு பேசலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பார்க்கில் வந்து ஒரே பேக்ரவுண்ட் நாய்ஸு. சரி, ஓகே, இது வேலைக்காவது போல இருக்குன்னு நினச்சேன். சரி, இன்றைக்கி ஊருக்கு வரோன்னு தெரிஞ்ச உடனே சரி ஊர்லேயே வச்சு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த செஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஸ்ரீ சிட்டி. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ்லாம் கூட காமிக்கிறேன். ஆக்சுவலாக சில கிளிப்ஸில் எங்கே பார்த்தாலும் சுற்றி ஃபேக்ட்ரி தான் இருக்கும். நிறைய இடம் வந்து ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம். நம்ம இப்போ ஆக்சுவல் கண்டென்ட் உங்களுக்கு போகலாமா? சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது மாதிரி வந்து ஊரில் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல். சரி, அவர்கிட்ட வேண்டிக்கிறதுக்காக வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு ஏன் காமிக்கக்கூடாது, உங்களுக்கு காமிச்சா சரி நீங்களும் அப்படியே வீடியோலேயே தரிசனம் பண்ணிப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். தரிசனத்தை பார்த்து வந்துடுங்க, அப்புறம் பேசுவோம். நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுதா, அவங்க வேண்டுதல்லாம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசையும் கூட. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா லைஃப் அப்டேட் தான். லைஃப் அப்டேட் மட்டும் கிடையாது, நம்மளுடைய பவேஷ் விஷன் இந்த சேனலுக்கு ஒரு சின்ன பாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆப்வியஸாக ஒரு பெரிய பாஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது கடைசியில் பேசுவோமே. சரி, விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோ வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் கண்டென்ட்டை பற்றி பேசுகிறேன். கடைசியில் வந்து இந்த மாதிரி 10th முடிஞ்சிருச்சு, போர்டெலாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்லாம் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து 11th and 12th அதே ஸ்கூலில் மகரிஷி வித்யா மந்திர் சேட்பட், சென்னையில் இருக்கக்கூடிய மகரிஷி, சேட்பட்டில் இருக்கக்கூடிய மகரிஷி. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து 11th and 12th வந்து அட்மிஷன் கிடச்சிருச்சு. நம்ம கேட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். ரொம்ப சந்தோஷம். எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறது சில பேருக்கு நடக்காது இல்லையா. அது ஒரு சில காரணங்களால் இருக்கலாம். அப்பா அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய சில காரணங்களால் ஒரே ஸ்கூலில் வந்து படிக்க முடியாது. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து எல்கேஜிலேருந்து 12th வரைக்குமே ஒரே ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கடவுளுடைய அனுகிரகத்தால் கிடச்சிது. இப்போ அதை தொடர்ந்து என்னன்னா, இப்போ 12th முடிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் விஷயம். அந்த ஸ்கூலிங்கன்ற அந்த ஃபேஸை தாண்டி கல்லூரி பருவத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் வந்து இந்த காலேஜ் லைஃப்ன்றது மறக்க முடியாத, மேபி ஸ்கூலை கூட மறந்துடுமோ என்னவோ, காலேஜ் லைஃப் வந்து மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ விஷயம் அதுதான். அகெயின் ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த போன வாட்டி இந்த வீடியோவில் வந்து நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். அந்த வீடியோ பாட்டுக்கு வீடியோ முடிஞ்சிருக்கும். அந்த World War III சீரீஸை கூட நான் கம்ப்ளீட் பண்ணல.
இன்னும் அது பெண்டிங்கில் தான் இருக்குது. அதை நினச்சாலும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஸோ அதுதான் விஷயம். அந்த வீடியோ வந்து நான் எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு பிரேக் எடுக்க போகிறோம். எதுவுமே இன்ஸ்டாவில் கூட நான் ரிவீல் பண்ணல. எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியாவிலேருந்து ஆக்சுவலாக ஃபோனே கிடையாது என்கிட்ட. உண்மையாக சொல்ல போனோன்னா 11th and 12th ஃபுல்லாகவே ஃபோன் கிடையாது எனக்கு 2 இயர்ஸாக. ஸோ இந்த கான்டாக்டே எல்லா மாதிரி தான் இருந்தேன் ஸோ உங்களோட. ஸோ அதுதான் விஷயம். சரி, இந்த வாட்டியாவது போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சேன். டக்குன்னு ஒரு 4-5 வீடியோ போட்டோம் ஒரு பாஸ்ட் ஒரு 1 மந்தில். சரி, இப்போ போகிறோம், அவங்ககிட்டயும் சொல்லிட்டு போகலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் என்னுடைய ரிலேஷன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். சில பேருக்கு டிவி ஃபேமிலிக்கும் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் விஷயம். சரி, என்னடா பண்ண போகிற பவேஷ் அப்படின்னா, அகைன் எஸ், நம்ம வந்து இந்த 10th முடிஞ்சப்போ இந்த 11th போய் நம்ம ஜாயின் பண்ண போய் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வேணும் அப்படின்னு கேட்டது எதுக்கு அப்படின்னா, இப்போ போய் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தான். 12th அப்புறம் என்ன பண்ண போகிறான்றதை நான் அப்போவே டிசைட் பண்ணிட்டேன். என்ன பிரான்ச் படிக்கணும், என்ன டிகிரி படிக்கணும், எல்லாமே நான் ப்ரீஃபிக்ஸ்டு. இது எதுவுமே வந்து இப்போது நினைச்ச விஷயங்கள் கிடையாது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆக்சுவலாக ஏப்ரல் வந்து அந்த ஏப்ரல் மந்தில் லாஸ்ட் எக்ஸாம் எழுதினோம் போர்ட்ஸில். மேலே ரிசல்ட் வந்தது. அப்புறம் நிறைய இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ்லாம் எழுதினேன். ஸோ எனக்கு பிஎஸ்ஜி, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி தான் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி ஐடெக் அந்த நீலாம்பூர் இருக்கு இல்லையா, நீலாம்பூரில் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஇ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ண போகிறோம். ஆப்வியஸாக இன்ஜினியரிங்ன்றது நான் சொல்ல தேவையில்லை, சொல்லி தான் தெரியணும் இல்லை, ஒரு 4 இயர் கோர்ஸ் அது ஆப்வியஸாக. ஸோ அதனால தான் இந்த பிரேக்கு. இப்போ வந்து உங்களுக்குலாம் புரிய வருதுன்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான்றது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸாக இந்த சூழ்நிலையினால் நம்மளால் இப்போ வீடியோ போட முடியாத ஒரு கட்டாயம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அது போடாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு போவோமா. கோயம்புத்தூர் போகிறோம். நம்ம பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருந்தது. அதுவும் சென்னையில் கூட பார்த்திங்கன்னா பிறந்த இடத்துல இருந்து அந்த ஏரியாவிலேருந்து சுற்றி வாழ்ந்ததுலாம் அதே ஏரியாவில் தான். அந்த சர்க்கிளை தாண்டல நம்ம. இப்போ இந்த சர்க்கிளை தாண்டி ஒரு அந்த அவுட் ஆஃப் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தாண்டி நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் வந்து அன்போடு வர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக போகும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு தேவை. அது வந்து நான் அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன், இப்பயும் சொல்கிறேன். அது வந்து அந்த நிலை வந்து அப்படியே தான் இருக்குது. அந்த உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் நான் பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டும் இருக்கேன். அவரோட வயசில் சின்னவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரேயர்ஸ் தேவை. ஸோ அதுதான் விஷயம். சரி, பேசினதெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். அண்டு ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த எஜுகேஷ்னல் பாட்காஸ்ட் வந்து ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாதையை கடந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஆப்வியஸாக தெரியும் ஆஃப்டர் 10th என்னென்ன கஷ்டம் இருக்கும், 10th to 11th என்னென்ன இருக்கும், 11th to 12th என்ன இருக்கும், 12th அப்புறமா ஆஃப்டர் 12th என்ன இருக்கும், ஜேஇக்கு என்ன ரோட் மேப் இருக்கணும், நீட்டுக்கு என்ன ரோட் மேப் இருக்கணும், இதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சா மெடிக்கல் நீட்டுக்கு என்ன பண்ணணும், அதையும் ஓரமாக வச்சா காமர்ஸ் பிகாம் போய் சேரலாமா, இல்லை சிஏ பண்ணலாமா, எப்படி பண்ணணும், இந்த மாதிரி இந்த கைடன்ஸுக்கெலாம் நேரடியாக நான் வந்து கெரியர் கைடன்ஸ் பற்றிலாம் பேச போகிறது கிடையாது. நான் வந்து ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டூடெண்ட்டாகவே நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆகிருக்கேன் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 12th. ஸோ அதனால் நான் கிடையாது, ஏன்னா எனக்கு பயாலஜி பற்றி பேச தெரியாது, காமர்ஸ் பற்றியும் பேச தெரியாது. ஸோ பேச தெரிஞ்சவங்கள வச்சே பேசலாம், என் ஃப்ரெண்ட்ஸை வச்சே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது எப்போ அமையும்னு தெரியல. அந்த சூழ்நிலை அமையும் போது, அந்த ஸ்கோப் வரும்போது பண்ணுன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரமாக அடுத்த பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு அடுத்த வீடியோ அப்படின்னு சொல்ல அந்த சென்டென்ஸே வாயில் வரமாட்டேங்குது. ஏன்னா அது அடுத்து எப்போன்றது எனக்கும் தெரியாது. பட் கூடிய சீக்கிரமே உங்களை பார்ப்பேன்னு நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் பாவேஷ் சைனிங் ஆஃப். See you in the next one. Bye guys.